மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்களுடைய இந்த 31வது மாநாடு என்பது தற்போது தொடங்கியிருக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். தென் மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லதா, இந்த மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறத காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய தொடக்க உரை தமிழக முதலமைச்சர் வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நாம என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படும் அப்படிங்கிறது விரிவா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க தொடர்ந்து அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதேதான் தற்பொழுது 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. தென் மாநில முதலமைச்சர்கள், துணை முதல்வர் அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து தமிழக முதல்வர் அவர்கள் வரவேற்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அனைத்து மாநில, அதாவது தென் மாநில முதலமைச்சர்கள், துணை முதல்வர், துணைநிலை ஆளுநர்கள், மேலும் முக்கிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தென் மாநிலத்திற்கு தேவையான அந்த உறவை மேம்படுத்துவது, மேலும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக இவர்கள் தீவிர ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே தற்பொழுது அந்த மாநாடு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநாட்டிற்கு வருகை தந்த அனைவரையும் தமிழக முதல்வர் அவர்கள் வரவேற்கக்கூடிய விதமாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அதற்கு பிறகாக ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் தங்களினுடைய அந்த விஷயங்கள், அவர்களின் மாநிலத்திற்கு தேவையான விஷயங்கள், உரிமைகள், விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரையும் தமிழக முதல்வரும் தமிழக அமைச்சர்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தற்பொழுது ஒவ்வொரு அண்டை மாநில முதல்வர்களுக்கும் பூங்கொத்து கொடுத்து தற்பொழுது வரவேற்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் பேசி முடித்த பிறகு அமித்ஷா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேச இருக்கிறார். முக்கியமாக ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு என்பது முக்கியமான ஒரு விஷயம். எனவே அதை மேம்படுத்துவது தொடர்பாக அவர் இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நல்லுறவை பேணக்கூடிய வகையில அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்ற தகவல்களும் கிடைத்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் இவர்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். எனவே தென்மண்டல குழுவினுடைய 31வது கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் வந்திருக்கக்கூடிய அண்டை மாநில அமைச்சர்கள், முதலமைச்சர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 2022க்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக அரசு ஏற்றிருக்கக்கூடிய தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துல முதல் முறையாக கலந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட அமித்ஷா அவர்களை முதல் முறையாக சந்தித்து, இங்கே விருதுக்கு வருகை தந்திருந்தவர் முதல் முறையாக சந்தித்து பேசியிருந்தார். எனவே இது ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியலை தாண்டி தமிழகம் மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரங்களை கலந்து ஆலோசிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது, ஒரு மாநாடு இது. எனவே அந்த வகையில இது ஒரு முக்கியத்துவமான ஒரு மாநாடாக தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களினுடைய தலைமையில இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதே போல நிறைய விவகாரங்கள் தொடர்பாக இவர்கள் ஆலோசிக்க போகிறார்கள். முக்கியமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் நம் மாநிலம் அந்த நதிநீரை பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கேரளாவாக இருந்தால் முல்லை பெரியாறு, அதே போல கிருஷ்ணா நதிநீர், காவிரி நதிநீர், இப்படி ஒவ்வொரு நதிநீரும் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நதிநீர்ல அவர்கள் போதுமான அளவு நீரை திறந்து விடுகிறார்களா, அல்லது கூடுதலாக நமக்கு தேவைப்படுகிறதா, நீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவுகளை அந்தந்த மாநிலங்கள் கடைபிடிக்கிறார்களா என்றெல்லாம் நிறைய கேள்விகள், அவ்வப்போது நிறைய சர்ச்சைகள் எல்லாம் எழுகிறது. எனவே அந்த விவகாரங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையேயான நதிநீர் விவகாரங்களை இவர்கள் பேச இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல சமீபத்தில் கூட அந்த போதைப் பொருள் கடத்தல் அந்த விவகாரம் அது பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில
கேரளாவுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளும் கூட சமீபத்தில் விதிக்கப்பட்டிருந்தது. எனவே அதுபோல மற்ற மாநிலங்களுக்கும் விதிக்கப்படலாம் என்ற தகவல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போதைப் பொருள் கடத்தலை தவிர்க்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்கக்கூடிய வகையில தற்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசுவார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில இவர் வந்து பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு யோசனைகளையும் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக பல்வேறு யோசனைகளையும் எடுத்து கூறுவார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல காவல்துறை கட்டமைப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, மேலும் எல்லை பிரச்சனைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக முக்கியமாக இந்த விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனைகள் எல்லாம் நடைபெறும் என்ற தகவல்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழக உரிமை என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நீட் விவகாரமா இருக்கட்டும் அல்லது தொகுதி மறுசீரமைப்பில் தமிழக அரசு அதாவது டிவிகே வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட அதற்கான கூட்டங்கள் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போன்ற அந்த எம்பிக்கள் கூட்டம் எல்லாம் நடைபெற்றிருந்தது. எனவே இந்த போன்ற தமிழக உரிமைகளை கேட்கக்கூடிய, தமிழக உரிமைகளை பறிப்பதாக நினைக்கக்கூடிய நிறைய விவகாரங்கள் தொடர்பாக தமிழக முதல்வர் அவர்கள் அந்த இதுல பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொகுதி மறுவரையறை, நீட் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தமிழக முதல்வர் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தல்களையும் வைப்பார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலங்களுமே கூட தங்களினுடைய நிலைப்பாடுகள் என்ன, இந்த மாதிரியான விவகாரங்கள்ல இப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த இடத்தில் கர்நாடகாவுக்கு சில நிலைப்பாடுகள் இருக்கும். எனவே அவர்களும் அவர்களினுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்புறவை நிலைநாட்டக்கூடிய வகையிலையும், நட்புறவை பேணக்கூடிய வகையிலையும், அதை மேம்படுத்தக்கூடிய வகையிலும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையிலையும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை, முன்னெடுப்புகளை இந்த மாநிலங்கள் எல்லாம் எடுக்க வேண்டும், எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி உள்நாட்டு பாதுகாப்புக்கு இந்த மாநிலங்களினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமான ஒன்று, உதாரணத்திற்கு பயங்கரவாதம், தீவிரவாத ஒழிப்பு போன்ற விஷயங்கள்ல இந்தந்த மாநிலங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு எப்படி நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனைகள் எல்லாம் இருக்க போவதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தாண்டி இன்னும் சில விஷயங்களை கூட இவர்கள் வந்து பேச இருப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்திற்கு தேவையான நிதி மத்திய அரசிடமிருந்து வருகிறதா என்றால் நிறைய அதில் கேள்விகள் வந்து இருக்கிறது. போதுமான அளவு நிதி கிடைப்பதில்லை என்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கிறது. எனவே இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடம் வந்து பெறக்கூடிய வகையிலும் முதல்வர் அவர்கள் பேசலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல காவல்துறை கட்டுப்பாடு, ஒரு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும், இங்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்பது காவல்துறையினுடைய பலம் என்பதுதான். எனவே அதனை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான தேவையாகவே இருக்கிறது. எனவே சட்ட ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய வகையில இங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க அல்லது அதை தவிர்க்க ஏதுவாக தமிழக காவல்துறையை மேலும் நவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் எடுத்து கூற இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய சூழல்ல தமிழக முதல்வர் அவர்கள் அந்த தொகுதி மறுவரையறை விஷயத்தையும் அவர் வந்து எடுத்து கூற இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் அந்த எதன் அடிப்படையில் அந்த தொகுதி மறுவரையறை நடைபெறும், அப்படி நடந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், வட மாநிலங்களினுடைய எண்ணிக்கை எப்படி அதிகமாகும், தமிழகத்தினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும், இது வந்து நாடாளுமன்றத்துல தமிழக எம்பிக்களினுடைய அந்த
எண்ணிக்கையை, அந்த உரிமையை, அந்த இதை வந்து குறைக்கக்கூடிய வகையில் இது வந்து அமைந்துவிடும் என்றெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொகுதி வரையறையை நிறுத்த வேண்டும், அப்படி ஒரு மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது என்பதுதான் இவர்களினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அதை எதிர்க்கக்கூடிய வகையில, அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலையும் தமிழக முதல்வர் அவர்களினுடைய பேச்சு இருக்கும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே முதல் முறையாக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக இத்தகைய ஒரு கூட்டம் வந்து அதுவும் தமிழகத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தென்மண்டல மாநாட்டினுடைய அந்த குழுவினுடைய துணை தலைவராக தமிழக முதல்வர் அவர்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு இது முக்கியத்துவமான ஒரு மாநாடாக இது வந்து அமைய போகிறது. அதிலும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து கூறி மக்கள் வந்து இது எப்படி அவர் வந்து சென்றடைய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் கூட இருக்கிறது. எனவே தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் அவர் இந்த ஆலோசனையில எடுத்து கூறுவார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது.